ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறார். சாமி சர்க்குருதேவர் அருளார். குருபிடத்தினர் சத்தியார். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து கொல்லூரில் தியானம். தலைப்பு கொல்லூரில் தியானம். நாம் சென்ற பதிவில் பார்த்தோம், அதாவது மங்களூர் செல்லுதல். அதில் அந்த பகுதி முடிஞ்ச உடனே ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோரக்நாத்து மங்களாதேவி அப்படின்ட்டு இணைச்சி சொல்லிட்டேன். கோரக்நாத்துக்கும் மங்களாதேவிக்கும் பிறந்தது தான் சோழிங்கநாத் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அல்ல, அது கொஞ்சம் தவறுதலாக சொல்லிட்டேன், மன்னியுங்கள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மச்சேந்திரநாத்துக்கும் மங்களாதேவி அம்மாவுக்கும், மங்களாதேவி அம்மா என்ன செஞ்சாங்கன்னா பெரிய மந்திரவாதி. அந்த காலத்துலலாம் மந்திரம்ங்கிறது, மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் மிகப்பெரிய நிலை. சர்க்குருங்கிற நிலை எவ்வளோ பெரிய நிலைகளாக இருக்கும், எல்லாத்தையும் தலைகீழ பிரட்டி போடக்கூடிய தன்மை. அவருக்கு சிஷியராக இருந்தது தான் நம்ம ஞானகுரு. அக்காலத்தில் கோரக்நாத்தாக இருக்காங்க ஞானகுரு. அப்படி இருக்கக்குள்ள தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ மங்களாதேவி அம்மா மச்சேந்திரநாத்தை தன்வசப்படுத்திட்டாங்க. என்ன குருவை இதை மாரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் பிறந்துட்டு, அதுதான் சோழிங்கநாத். இப்போ குருவை மீட்டு கொண்டு வரணும். அப்போ குருவை மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, மங்களாதேவியோடைய மகனை பணயமாக வச்சு அங்கே சில சித்து விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறாங்க. அப்படி வச்சு குருவை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுறார். அதாவது இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது, இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் நாம் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏன்னு கேட்டிங்கன்னா, குமாரபாளையத்தில் மந்திரவாதிகள்லாம் இது பண்ணாங்க. மந்திரவாதிகளுக்கு ஞானகுரு யாருங்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் யார் தான் யார் இந்த பிள்ளை யார் அப்படின்னு ஒவ்வொரு தியானவழி அன்பர்களும் நாம் சிந்தித்து பார்த்தோம்னா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நாம் சிந்தித்து அதனுடைய நிலைகளில் உள்ற போனோம்னா, நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் குருவுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இந்த நிலைகளில் நாம் எப்படி வந்தோம், இதில் கரைக்க வேண்டியது என்ன, அப்போ குணங்களை எவ்வாறு சீர்படுத்துவது, சமப்படுத்துவது, உயர்ந்த நிலைகளை நமக்குள் பெற்றுக்கொள்வது, அந்த உயர்ந்த பதமான ஏகாதசி என்ற வைகுண்ட ஏகாதசி என்ற அந்த ஒளியின் சரீரத்தை நாம் எவ்வாறு பெறுவது என்பது தான் இதனுடைய முக்கியமான சப்ஜெக்டு. ரைட்டுங்க, நம்ம இப்போ உள்ள போகலாம். தலைப்பு கொல்லூரில் தியானம். ஒரு வாரத்தில் சுந்தரராஜுவின் அத்தை உடல் நலம் பெற்றார்கள்.
ஒரு வாரத்தில் சுந்தரராஜுவின் அத்தை உடல் நலம் பெற்றார்கள். நானும் சுந்தரராஜும் குமாரபாளையம் திரும்பிவிட்டோம். நாராயணன் வீட்டில் தங்கி பிணியை போக்கிக் கொள்ள வருபவர்களுக்கு ஆசீர்வதித்து திருநீற்றையும் எலுமிச்சம் கனியையும் கொடுத்து வந்தேன். இவ்வாறு சில நாட்கள் சென்றபின் குருதேவர் என்னை கொல்லூருக்கு போகும்படி ஆணையிட்டார். அதாவது மூகாம்பிகை கோயில் இருக்கும் இடத்திற்கு. இந்த விவரத்தை குமாரபாளையம் அன்பர்களிடம் தெரிவித்தேன். அவர்களுக்கு என்னை கொல்லூர் அனுப்ப மனமில்லாது கூடிய சீக்கிரம் தாங்கள் குமாரபாளையம் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். ஈரோட்டிலிருந்து மங்களூருக்கு ரயிலில் சென்றேன். மங்களூரில் ரயிலை விட்டு இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன். அச்சமயம் திரு சுப்பிரமணியன் என்னை பார்த்துவிட்டார். அவர் பால் வியாபாரம் செய்து வருவதால் தினமும் ரயில் வரும் பால் கேன்களை எடுக்க ரயில் நிலையத்திற்கு வருவதால் என்னை பார்க்க நேர்ந்தது. என்னை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனதும் திரு நாராயணசாமி அவர்களுக்கும் திரு சீனிவாசராவ் அவர்களுக்கும் தகவல் கொடுத்து அவர்களும் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களிடம் குருதேவர் என்னை கொல்லூருக்கு போகச் சொல்லியிருக்கிறார்கள், ஆகையால் நான் கொல்லூருக்கு போக வேண்டும் என்றதும் அவர்கள், நாங்களும் மூகாம்பிகை கோயிலுக்கு உங்களுடன் வருகின்றோம் என்று சொல்லிவிட்டு இன்று ஒரு நாள் மங்களூரில் தங்கிவிட்டு நாளை நாம் எல்லோருமே போவோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். மறுநாள் பஸ்ஸில் கொல்லூர் சென்றோம். அங்கு மூகாம்பியை தரிசித்தோம். திரு நாராயணசாமி, திரு சீனிவாசராவ், திரு சுப்பிரமணியன் 3 பேரும் விடைபெற்று மங்களூர் சென்றார்கள். நான் குருதேவர் சொன்ன இடத்திற்கு சென்று தியானத்தில் அமரலானேன். இந்தளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். ஆகவே மெய்யன்பர்களே, தியானவழி அன்பர்களே, மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம், என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்துடுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. சந்திப்போம், குரு அருள் பெறுவோம்.